ஒரு நிமிஷங்க, நான் ஒரு நிமிஷம் இருங்க. நான் எல்லாருக்கும் பொறுமையா சொல்றேன். எதுக்கு பதில் சொல்லணுமோ நான் சொல்றேன், எதுக்கு நான் பதில் சொல்ல முடியாதோ நான் சொல்ல முடியாதுன்னு சொல்றேன். ஆனா எல்லாருக்கும் சொல்றேன், தயவு பண்ணி 3 பேர் ஒரே சமயம், 5 பேர் ஒரே சமயம் இப்படி அப்படின்னு பண்ணாதீங்க. ஒன்னு ஒன்னா கேளுங்க, நான் எல்லாருக்கும் சொல்றேன். பொறுமையா ஆரம்பிங்க. தெரியாது, நான் விசாரிக்கணும் அதை பத்தி. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபரை இழந்துட்டோம். சில வீட்டில் அவங்க தான் அவங்களுடைய மெயின், அதாவது வாழ்வாதாரம். சில பேர் அவங்க குழந்தைய இழந்துட்டாங்க. அப்படியாக அவங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை பத்தி எடுத்து சொன்னாங்க. தமிழக அரசு மேற்கொண்டு வரும் விசாரணை மற்ற நடவடிக்கைகள் எல்லாமே சரியான முறையில போயிட்டு இருக்க மாதிரி தெரியுதா, இல்ல வேற எதுவும் குளறுபடிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கா? ஆணையம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க, ஆய்வு பண்ணிட்டு போயிருக்காங்க, இப்ப சென்னையில போய் சந்திக்க இருக்காங்க. அவங்க தரப்பு கொடுக்கக்கூடிய தரப்புல இருக்கக்கூடிய தகவல்கள் மூலமா நடவடிக்கை இருக்கிறதா ஒரு அறிக்கை சொல்லப்படுது. இதற்கிடையில முதல்வர் வந்து இணையத்துல வந்து தவறான தகவல்களை பறக்க வேணான்ற மாதிரியான ஒரு வீடியோவும் வெளியிட்டு இருக்காரு. இப்ப இந்த 2 நிகழ்வுகளை எப்படி பாருங்க? நான் வந்தது அதுக்கோசம் இல்லைங்க. வந்தது இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் இப்படி சொல்லுதா, இல்ல ஒரு ஆய்வு குழு அமைச்சிருக்காங்க, அதை பத்தி இல்லைங்க. பிரதமர் ஐயா தான் வர முடியாத அந்த நிலையில நீங்க இருவரும் போய் மத்திய அரசின் சார்பில், பிரதமர் சார்பில் அவங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் பாருங்க, அவங்க நிலையை அறிஞ்சுக்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்திருக்கோம். சம்பவம் நிகழ்ந்ததை பத்தி அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி கும்பல் நிறைய ஆயிடுச்சு, நம்பர் எதிர்பார்ப்பு, அவங்க ஆர்கனைசர்ஸோட எதிர்பார்ப்புக்கும் மிஞ்சி நிறைய பேர் வந்துட்டாங்க. மேல பில்டிங் மேல ஏறினவங்க எல்லாம் கீழே விழுந்தாங்க. அந்த தகர கூரை மேல நின்றுட்டு இருந்தவங்க கீழே வழுக்கி விழுந்தாங்க. அதுக்கப்புறம் கம்பத்து மேல விழுந்தாங்க, எலக்ட்ரிசிட்டி போச்சு. அப்படி அன்னைக்கு நடந்த விஷயத்த எல்லாம் சொன்னாங்க. நான் காதால கேட்டுக்கிட்டேன். அது நான் நிர்ணயிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லைங்க. கத்தாதீங்க, நீங்களே 2 கேள்வி கேட்காதீங்க, நான் திருப்பி வரேன். நான் வந்து மத்திய அரசு பிரதம மந்திரியோட ரெப்ரசன்டேட்டிவா வந்திருக்கேங்க. டாக்டர் முருகனும் என்னோட வந்திருக்காங்க, மத்திய அரசோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவா. ஒரு நிமிஷங்க, இந்த விஷயத்துல ஒரு கட்சியோட தலைவரோ இல்ல இன்னொரு கட்சியோட தலைவரோ இல்ல எங்க கட்சி தலைவரோ ஏதாவது சொல்லியிருந்தா கூட அதை பத்தி நான் பேசுறதுக்கு வரல. அதனால அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. வரேன் ஒரு நிமிஷம். நான் அட்லீஸ்ட் நான் இன்னைக்கு வந்து பிரதமர் என்ன அங்க போய் நீங்க 2 பேரும் அதை பார்த்து எல்லாரும் தனிப்பட்ட முறையில பார்த்து பேசுங்க எல்லாம் சொன்ன பிறகு அங்க பேசுனதை நான் டெஃபினட்டா போய் ரிப்போர்ட் தானே பண்ணுவேன். டெஃபினட்டா பண்ணுவேங்க. இந்த பெரிய இதுக்கு அப்புறமா இது மாதிரியான ஒரு விஷயங்கள் தொடர்ந்து இதுக்கு அப்புறமா கூட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இது வந்து இதுவரைக்கும் இல்லாத அரசியல் கட்சி கூட்டங்கள் இந்த மாதிரியான ஒரு இழப்பு நடக்கவே இல்லை. 40 பேர் இருந்தது கோவில், அந்த மாதிரி விஷயம் நடந்தது. இது தொடர்பா மத்திய அரசு தலையிட்டு நிறைய சில ஒழுங்குமுறைகளை செயல்படுத்தணும்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும்போது இது மாதிரி அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மத்திய அரசு சார்பாக ஏதாவது அழுத்தம் கொடுக்கும். நான் அதுக்குதான் முதல்லயே சொன்னேங்க, இனிமே நம்ம நாட்டுல, தமிழ்நாட்டுல மாத்திரம் இல்ல, நம்ம நாட்டுல எங்கேயும் கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழக்கூடாது அப்படிங்கறத நான் கிளியரா முன்னே வைக்கிறேன். நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் சொல்றது என்னன்னா, அவர் கேட்ட கேள்விக்கும் அதுதான் பதில். நாங்க இருவரும் இங்க பார்த்து ஒவ்வொரு மக்களும் எங்க கிட்ட சொன்னதை கச்சிதமா போய் அங்க சொல்லதான் போறோம். அதனால நீங்க சொல்றது புரியுதுங்க. நான் போய் அங்க ரிப்போர்ட் பண்றேன், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாப்போம். ஒரு நிமிஷம்ப்பா. Political noise, especially from all parties, regarding a tragic incident such as this. As a union finance minister, as a woman, or as a common public yourself,
What would you want to say to people who are making new noise out of something tragic that happened? No, I don't know how I can classify one as noise and another as a view. Everybody's opinion is important. But I'm not here to judge which is noise and which is not. One. Second, on these sort of sensitive matters, voices will come. People's opinions will come. And anxiety and anger will come. We cannot say this is right and that's wrong. We'll have to hear everybody. And post that, whoever does whatever, hope it's for the welfare of the people. That's all I can observe. But the politics is being played here, ma'am. Lives have been lost. Lives have been lost. All of us agree life should not be lost. And beyond that, I'm not in a position to add anything more to your comment. Ma'am, there is an allegation that this was due to the intelligence failure of the police.